உளுந்தூர்பேட்டை அருகே தண்ணீரின்றி கருகி போயுள்ள கரும்புகளை விவசாயிகள் டிராக்டரை கொண்டு அழித்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சித்தலிங்கமடம், அரகண்டநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்தனர். பருவமழை பொய்த்து போனதாலும் நிலத்தடி நீர் வற்றியதாலும் கரும்புக்கு போதிய தண்ணீர் பாய்ச்ச வழியின்றி பயிர்கள் காயத் தொடங்கின. இதனால் மனம் வேதனை அடைந்த விவசாயிகள் வேறு வழியின்றி மாற்றுப்பயிர் செய்வதற்காக கரும்பு தோட்டத்தில் கால்நடைகளை மேயவிட்டும் டிராக்டர் கொண்டும் அழித்து வருகின்றனர். நாங்கள் இப்போ கரும்பு காஞ்சி போச்சு சொல்லலாம், அதுக்காக நாங்கள் ஆலையில் சீக்கிரமாகவும் வெட்டி ஏற்றுறோன்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்க எதுவும் ஒத்து போக மாட்டுறாங்க. இப்போ எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாமே மாடு விட்டு மேய்க்கிறது, இல்லை அந்த பயிரை அழிச்சிட்டு வேறு எந்த பயிர்னா தான் போட்டாகணும். இது கவர்மெண்ட்டாக பார்த்து எதுவும் பண்ணுறதாகவும் எங்களுக்கு எதுவும் தெரியவே இல்லை. வளர்ந்த நிலையில் உள்ள கரும்பை வெட்டுவதற்கு ஆலை நிர்வாகம் சம்மதிக்காததால் அவை பூ பூத்து காட்சி பொருளாக உள்ளன. பூ பூப்பதால் கரும்பு எடை குறையும். எனவே எஞ்சியுள்ள கரும்பை உடனடியாக வெட்ட அனுமதிக்க வேண்டுமென்றும், கரும்பு காய்ந்து சேதமடைவதை கணக்கிட்டு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைக்கின்றனர் விவசாயிகள். கரும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு இப்போ ஒரு தடவை பயிர்ன்றதுனால தண்ணீர் அதிகமாக அதுக்கு தேவைப்படும். நிலத்தடி தண்ணீர் இல்லைன்றதுனால நாங்கள் அதை வீணாக அழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்குது. இது சம்மந்தமாக அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு ஏதாவது உதவிகளை மேற்கொண்டு விவசாயத்தை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே கரும்பு வெட்டிய வகையில் சர்க்கரை ஆலைகள் தர வேண்டிய சுமார் 80 கோடி ரூபாயை கடந்த 2 ஆண்டுகளாக தராமல் தங்களை அலைக்கழித்து வருவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நிற்கும் தங்களுக்கு அரசுதான் கை கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதுபோன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதும், ஆலை நிர்வாகங்கள் தர வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக முருகப்பன்.